ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நிலா கிட்ட மாறி மாறி கேட்க நிலா வாயவே திறக்கல. என்ன என்கிட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, என்ன பதில் சொல்லணும்னா வீடு எப்படி இருக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நிலா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன், நான் போறேன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா விறுவிறுன்னு வந்து கார்ல உட்காந்துடுறாங்க. சோழனும் வந்து கார் எடுக்கிறாரு. நிலா என்ன நிலா வீடு எப்படி இருக்குன்னு கேட்டேன், நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லு, நம்ம இந்த வீட்டுக்கு நாளைக்கு வர போறோம் நிலா, நீ பாட்டுக்கு இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாட்டுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க நிலா எதுக்குமே பதில் சொல்லல. சோழனும் காரை ஓட்டிட்டு வந்துடுறாரு. வீடும் வந்துருது. நிலா கார்ல இருந்து இறங்கி விறுவிறுன்னு உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. என்னப்பா வீடு பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சாப்பா, எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க நிலா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. என்னப்பா வீடு பாக்கலையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இங்க பாண்டி முகம், பல்லவன் முகம், சேரனுடைய முகம் 3 பேர் முகத்திலையும் வருத்தம் இருக்கு. ஆனா எதையும் வெளியே காட்டிக்கிறாம நிலாவுக்காகவும் சோழனுக்காகவும் அமைதியா இருக்காங்க. என்னடா சோழா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, எல்லாம் நிலாவை கேளுன்னு ஆசையா வீட்டை கூட்டிட்டு போய் காமிச்சா எந்த பதிலுமே பேசல, வீடு எப்படி இருக்குன்னு கேக்குறேன் அதுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவ பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சோழன், நீங்க கூப்பிட்டது உங்க பின்னாடியே வந்துருவேன் நினைச்சீங்களா, நீங்க வளர்க்குற நாய்க்குட்டியா நானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா என்ன நிலா எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நான் உங்ககிட்ட கேட்டேனா சோழன், எனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இல்ல, வேற பெரிய வீடு பாருங்க, அந்த வீட்டுக்கு நீங்களும் நானும் தனி கொடுத்தன போகணும்னு சொல்லி நான் கேட்டேனா சோழன், எதை வச்சு நீங்க இப்ப நீ கூட்டிட்டு போய் வீடெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த வீடும் பிடிக்கல, தனி கொடுத்து போகுன்ற ஐடியாவும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்பதான் பல்லவன் வந்து, அண்ணி அப்ப நீங்க போக மாட்டீங்களா, நீ இங்கதான் இருப்பீங்களா நீ அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான கோவருது. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவளை ஏதோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா நீ வந்து இடையில எப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் மேல கோப்பட, சோழன் எதுக்காக இப்ப நீங்க பல்லவன் மேல கோப்படுறீங்க, நான் தானே பேசுனேன், எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசவும், என்னதான் நிலா உன் பிரச்சனை, எனக்கு உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன தனியா இருக்க போறீங்க, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தானே இருந்தீங்க, நமக்கு கல்யாணம் என்ன நேத்து ஆச்சு, 1 வருஷமா இந்த வீட்டுல நான் இங்கதானே இருக்கேன், அப்படி தனியா போய் என்னத்த சாதிக்க போறீங்க, எனக்கு தனியா வர ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உனக்கு ஐடியா இல்ல, ஆனா உங்க அப்பா வந்து சொன்னாரே இந்த வீட்டுல ஒரு பொருள் இல்ல, என் மகளை தனியா பார்த்து ஒரு பிளாட் வாங்கி தரேன், அந்த பிளாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வக்கத்தவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி கேட்காம கேட்டாரே உங்க அப்பா, அதுக்காவது நீயும் நானும் தனியா போகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னது அப்பா அப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா அவர் கேட்டதெல்லாம் இருக்கட்டும் நிலா, அதெல்லாம் விடு, எனக்கு உன் கூட தனியா போய் வாழணும்னு ஆசை, என் நேரமும் நம்மளை சுத்தி 4-5 பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, உன் கூட ஒரு நெருக்கமா என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ரூமை தவிர இந்த ஹால்லயோ கிச்சன்லயோ வேற வெளியே எங்கேயுமே உன் கூட என்னால ஒரு 5 நிமிஷம் கூட பக்கத்துல கூட இருக்க முடியல, ஒன்னு பல்லை வந்துடான் பாண்டி வந்துடான் சேரனேன்னு சொல்லி யாராவது வந்துருவாங்களான்னு சொல்லி நினைச்சு எனக்கு இது பிடிக்கல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன பிடிக்கல, என்ன எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல இருக்கிறதா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா நீ தப்பா பேசுற நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், யாரு தப்பா பேசுறா, கணவன் மனைவினா பக்கத்திலே இந்நேரம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் கணவன் மனைவி கிடையாது, மனைவியோடைய விருப்பங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது தான் கணவனுக்கும், கணவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அதே மாதிரி நடந்துக்கிறது தான் மனைவியும், இப்படி ஒரு புரிதல் இருக்கணும், சும்மா எந்நேரமும் இங்க பக்கத்துல இருந்தா மட்டும் என்ன என் பக்கத்துல இருக்கு, இங்க பாருங்க சோழன் எனக்கு என்ன பிடிக்குதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கும், சேரண்ணா பாண்டி பல்லவன் நடேசங்கல் இப்படி எல்லாரும் என் கூட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும், இந்த வீடு தான் எனக்கு கம்ஃபர்டபுள், இந்த வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, தனியா அப்ப இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வேணா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசவும், நிலா நீ பேசுறதே சரியில்லை நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசவும், டே இருடா பொறு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமா நீ என்ன பேசுன, எப்ப பார்த்தாலும் ஆனா உன உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை எடுத்துட்டு வந்து பேசிடுவீங்க, என்ன ஏதோ நீ அவளை ஏதோ ஒட்டி பறந்த மாதிரி ஆனா உன அண்ணன் தங்கச்சி பாசத்தை பேசுறதும், நீ என் பொண்டாட்டி புருஷனோட அண்ணனை யாராவது அண்ணன்னு கூப்பிடுவாங்களா, எதுக்கு நீ ஒரு அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச, நிலா பார்த்தா கோவத்துல ஓங்கி சோழன் கண்ணத்திலே அரைஞ்சுறாங்க. போதும் சோழன் நிதானமா பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படவோ,
இங்கே சோழனை நிலா அடிச்சதுமே சேரன் பாண்டி பல்லவ எல்லாரும் பயங்கரமான அதிர்ச்சி. இங்கே பாருங்க சோழன், நீங்க ஒரு விதமான மயக்கத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மயக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. நான் சேரன் நேத்துல இருந்து அண்ணன் நான் கூப்பிடல, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவரை நான் அண்ணன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் அப்படித்தான் நான் கூப்பிடுவேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணேன்னா அதுக்கான கதையெல்லாம் வேற, ரீசனெல்லாம் வேற. உங்ககிட்ட நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா சேரண்ணனை நான் அண்ணனும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது, தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்றது, நீயும் நானும் தனியா இருக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சோழன், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்துல உள்ள போயிடுறாங்க. இங்கே சோழன் அடி வாங்கின அதிர்ச்சியில பார்த்தா நிலா மேல இருக்கிற கோவத்துல அப்படியே உட்காந்துறாரு. ஏன்னு அன்னைக்கு தான் தனியா போக பிடிக்கலையே, அப்புறம் ஏன்னு நீ திரும்ப திரும்ப இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, டே பல்லவா போயிருடா அப்படின்னு சொல்லி சோழன் கோப்பட. அப்பதான் பாண்டி, சரி விடுடா, அவங்க ஆட்களோட இருந்து பழகிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் அண்ணின்னு சொல்லி யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நீ தனியா கூட்டிட்டு போனேன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி வெறுமையா தோணும்லடா, அதனால கூட அவங்க தனியா வர விருப்பப்படாம இருக்கலாம். அதனால விடுடா, கொஞ்ச நாளைக்கு அவங்கள முதல்ல புரிஞ்சுக்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்து பழக ஆசைப்படுறா, விடுறா சோழா அப்படின்னு சொல்லி பாண்டி அறிவுரை சொல்ல, போதும் உங்களுடைய அறிவுரை எல்லாம் போதும், உனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகுலடா பாண்டி, அப்ப தெரியும் என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு. நீ வானதி கூட நெருக்கமா இருப்ப, அப்ப இந்த பல்லவ வருவான், அப்புறம் சேரண்ணே வரும், அப்புறம் அந்த ஆளு வருவாரு, நான் வருவேன், அப்ப தெரியும் உனக்கு அவன் ஏன்டா அப்ப தனி கொடுத்தனும் போகணும் போகணும்னு சொன்னான்னு, அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் விர்றா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, யாரோடைய அறிவுரை எனக்கு வேணாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவத்தோட கிளம்பி வெளியே போயிடுறாரு. நிலா ரூமுக்குள்ள உட்காந்து பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க. சேரன், நிலா உள்ள வரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டு போக, அண்ணே வாங்கண்ணே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா எந்திரிக்க, என்னப்பா அழுதியா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, எனக்கு பிடிக்கலன்னு, சோழன் பண்ற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, சோழனுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி சோழனும் நானும் தனி கொடுத்தனும் போயிட்டேன்னா இந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க, இந்தா இவ்வளவு நாள் இருந்தா கல்யாணம் ஆனதும் தம்பிங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கிட்டான்னு சொல்லி என்னதானே தப்பா பேசுவாங்க. பத்தாதுக்கு இந்த வீட்டை பத்தி இந்த தெருக்குள்ள ஏற்கனவே நல்ல பேர் இருக்கு, இந்த வீட்டுல இந்த பொண்ணு தங்காமத்தான் புருஷனை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பேசுவாங்க. அது ஏன்னு சோழனுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. அது மட்டும் நான் போகாததுக்கு காரணம் இல்லை, நிஜமாவே உங்களெல்லாம் விட்டு என்னால தனியா இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகவும், விடுப்பா விடு, எதுக்கா நீ போய் அழுதுகிட்டு இருக்க, அவன் கிடக்குறான் லூசு பை, கொஞ்ச நாள்ல அவனே சரியாயிருவான், விடுப்பா, இதனால உனக்கும் சோழனுக்குள்ளே எந்த சண்டையும் வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, சோழனை நான் அப்படி கோவப்படலன்னா